கிளாசிக் மேல்நிலைப்பள்ளி தங்களை வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ 12ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் வினாத்தாள் அமைப்பு பார்க்கலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? நமக்கு தமிழ் பாடத்தில் 4 பகுதிகள் இருக்கும். அதில் முதல் பகுதி ஒரு மதிப்பெண் வினாக்களுங்க. இந்த ஒரு மதிப்பெண்கள் வினாக்களில் 1லிருந்து 14 வினாக்கள் இருக்கும். 4 விடைகள், ஒவ்வொரு வினாக்களுக்கும் 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சரியான விடை எது அப்படிங்கிறத எடுத்து எழுதணுங்க. இந்த தமிழ் பாடத்திலே முக்கியமான பகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் தாங்க. அகவய வினாக்கள் அப்படின்னா இன்டீரியல் கொஷினு, புறவய வினாக்கள் அப்படின்னா புக் பேக் கொஷினுங்க. ஒவ்வொரு பகுதியும் அப்படியே வரி வரியாக படிக்கணுங்க. இந்த பெட்டி செய்தி, நூல்வெளி, நுழையும் முன் இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வரி வரியாக பார்த்தீங்க அப்படின்னா 14 வினாக்களையும் நீங்கள் எழுதிடலாங்க. சரிங்களா? அடுத்தது பகுதி 2ல் 3 பிரிவு இருக்குங்க. அந்த 3 பிரிவில் பிரிவு 1ல் 2 மதிப்பெண்கள் வினாக்கள். இந்த 2 மதிப்பெண்கள் வினாக்களில் செய்யுள் பகுதியில் வினாக்கள் இருக்கும். அடுத்தது உரைநடை பகுதியில் வினாக்கள் இருக்கும். செய்யுள் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வினாக்கள் கொடுத்து நீங்கள் 3 எழுதணுங்க, 6 மதிப்பெண்கள். அடுத்தது உரைநடை பகுதியில் 3 வினாக்கள் இருக்கும். அதில் நீங்கள் எழுதக்கூடிய வினாக்கள் எத்தனை அப்படின்னா 2 வினாக்கள், 4 மதிப்பெண்கள். அடுத்தது மொழிப்பயிற்சிகள். இந்த மொழிப்பயிற்சி உங்களுக்கு முக்கியமான பகுதிங்க. அதே மாதிரி இதில் எளிமையாகவும் நீங்கள் என்னங்க மதிப்பெண் எடுக்கலாங்க. இலக்கண குறிப்பு, பகுபதம், புணர்ச்சி, அடுத்தது ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுது, மரபு தொடர்களை அறிந்தெழுது, கொச்சை சொற்களை திருத்தி எழுது. இது மாதிரிலாம் இதில் வினாக்கள் இடம்பெறும். இதில் 9 வினாக்கள் இருக்கும். நீங்கள் 7 வினாக்களுக்கு எழுதுனா போதுங்க, 14 மதிப்பெண்களுங்க. அடுத்தது பகுதி 3ங்க. பகுதி 3ல் 4 மதிப்பெண்கள் வினாக்கள். இந்த 4 மதிப்பெண்கள் வினாக்களில் செய்யுள் பகுதியிலையும் இருக்கும், உரைநடை பகுதியிலையும் இருக்குங்க. சரிங்களா? அப்போது இதில் 4 வினாக்கள் கொடுத்து நீங்கள் 2 வினாக்கள் செய்யுள் பகுதியில் எழுதணும். மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னா 8 மதிப்பெண்கள். அடுத்தது உரைநடை பகுதியில் 4 வினாக்கள் இருக்கும். நீங்கள் 2 வினாக்கள் எழுதணும். மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னா 8 மதிப்பெண்கள். இதில் செய்யுள் பகுதி அது குருவினாகட்டும் சரி, சிறுவினாகட்டும் சரிங்க, செய்யுள் எளிமையாக எழுதிடுவீங்க. உரைநடை பகுதி நீங்கள் படிக்கும்போது ஒரு தொடருக்கும் அடுத்த தொடருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பே இல்லாத மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அதனால் உரைநடை பகுதியில் ரொம்ப கவனம் தேவைங்க. செய்யுள் பகுதியில் சிறுவினான்னு சொல்லும்போது இடஞ்சுட்டி விளக்கம் கண்டிப்பாக ஒவ்வொரு வினாத்தாலையும் இடம்பெற்றிருக்கு. அந்த இடஞ்சுட்டி விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1ல் 1 இருக்குது தண்டி அலங்காரத்தில், இயல் 3ல் விருந்தினர் இல்லத்தில் இருக்குங்க, இயல் 6ல் புறநானூரில் கேட்கலாம். அதாவது அதில் அகவய வினாக்கள் கேட்கலாம். நமக்கு புத்தக வினாக்கள் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரச்சனை யாத்திரிகத்தில் இருக்குங்க. இந்த 3 இடஞ்சுட்டி விளக்கத்தையும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எழுதி பயிற்சி பெற்றீங்கன்னா 4 மார்க்கு என்னங்க நம்ம கையில் இருக்கிற மாதிரி. அதனால் செய்யுள் பகுதி எளிமை தான். உரைநடை பகுதி நமக்கு ரொம்ப முக்கியம். எழுதி பாருங்கள். சரிங்களா? அதில் உங்களுக்கு அடிக்கடி மறந்துடும். அப்போ எழுதி பயிற்சி பெற்றால் தான் மதிப்பெண்கள் எடுக்க முடியுங்க. அடுத்தது பிரிவு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மொழிப்பெயர்ச்சி தான் நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா சிறுவினா மாதிரி, அதாவது 4 மதிப்பெண்கள். இதில் நமக்கு இந்த வினாத்தான் கேட்பாங்கன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஏன்னா நிறைய வினாத்தாள்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, அணி இருக்கும், திணை இருக்கும், துறை இருக்கும், நயம்பாராட்டல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை நிகழ்வு இருக்கும், தமிழாக்கம் இருக்குங்க. சரிங்களா? இதில் 5 வினாக்கள் கொடுத்து நீங்கள் எத்தனை எழுதணும் அப்படின்னா 3 வினாக்கள் எழுதணும். மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னா 12 மதிப்பெண்களுங்க. இதில் அணி நமக்கு இயல் 2ல் இயல் 4ல் இருக்குது. அது புத்தக வினாக்களே நீங்கள் படிச்சிங்கன்னாவே அதிலிருந்து ஒன்று வர வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதேமாரி இப்போலாம் வரக்கூடிய வினாத்தாட்கள்லாம் பார்த்திங்கன்னா திணையும் கேட்குறாங்க தனியாக, துறையும் தனியாக கேட்குறாங்க. திணை பார்த்திங்க அப்படின்னா நெடுநல் வாடையில் திணைத்துறை இருக்குது. அதே மாதிரி இயல் 6ல் புறநானூரில் திணைத்துறை இருக்குங்க. சரிங்களா? இதை பயிற்சி பெற்றுட்டிங்கனாவே நீங்கள் 3 வினாக்களும் எழுதுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நயம்பாராட்டல். நமக்கு 6 இயலில் 5 இயலில் நயம்பாராட்டல் இருக்குது. அது எளிமையாக ஒரு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா எளிமையாக என்ன பண்ணலாங்க, மதிப்பெண்கள் எடுத்துடலாங்க. சரிங்களா? அடுத்தது பகுதி 4. இதில் பார்த்திங்க அப்படின்னா 6 மதிப்பெண்கள். இந்த 6 மதிப்பெண்களை கொஷின் நம்ம என்ன சொல்லணும், நெடுவினான்னு சொல்லுவோம். இது டீட்டெயில் கொஷின் சொல்லுவாங்க. இதில் 44வது வினா செய்யுள் பகுதியில் இருக்கும், 45வது வினா உரைநடை பகுதியில் இருக்கும், 46வது வினா துணைப்பாடத்தில் இருக்குங்க.
முதல் 4 இயல்களில் நீங்கள் நெடுவினா எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னாவே 3 வினாக்களுக்கு என்னங்க பதில் எழுதிடலாங்க. அதில் கவனம் தேவைங்க. அடுத்த 2 இயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் இதுவரையிலும் வந்த வினாத்தாட்கள் இது மாதிரி இடம்பெற்றிருக்கு. அதனால் இந்த 4 இயல்களில் நல்லா எழுதி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பகுதி 5ல் மனப்பாட செய்யுள். இது 1லேருந்து 6 இயலில் எந்த பகுதி வேணுமாலும் கேட்பாங்க. அதனால் அந்த மனப்பாட செய்யுள்லாம் எழுதும்போது ஆசிரியர் பெயர், பாவகை இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதுங்க. ஏன்னா இப்போலாம் அதுக்கும் மதிப்பெண்கள் வந்து குறைக்கிறாங்க. அதனால் அந்த மனப்பாட செய்யுள் எழுதும்போது தலைப்பு, செய்யுள் எழுதுறீங்க, கீழே பாவகை, அடுத்தது ஆசிரியர்னு போட்டு என்ன பண்ணுறீங்க எழுதுறீங்க. சரிங்களா? அடுத்தது திருக்குறள், மனப்பாட குறள் கேட்குறாங்க. அந்த மனப்பாட குறள் பார்த்திங்க அப்படின்னா தொடங்கும் என குறள்னு இருக்கும், அல்லது முடியும் என குறள்னு இருக்குங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இதுவரையிலும் அந்த வினாத்தாட்களை அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா முடியும் என குறள் தான் கேட்குறாங்க. அப்போ மனப்பாட செய்யுளுக்கு 4 மதிப்பெண்கள், திருக்குறளுக்கு 2 மதிப்பெண்களுங்க. மொத்தம் 6 மதிப்பெண்கள். சரிங்களா? இப்படி தான் வினாத்தாள் அமைப்பு இருக்குங்க. இதை நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிட்டு படிச்சிங்கனாவே சராசரி மாணவர்களை 80 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், வினாத்தாளுடைய ஒரு மாதிரி வினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மதிப்பெண்கள் 14. அடுத்தது பகுதி 2ல் பிரிவு 1ல் பாருங்கள் செய்யுள் வினாக்கள், அடுத்தது உரைநடை வினாக்கள், அடுத்தது மொழிபெயர்ச்சிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவினா 4 கொடுத்து எத்தனை வினாக்கள் 2 எழுதணும் பாருங்கள். இடஞ்சுட்டி விளக்கம் கேட்டிருக்காங்க. அடுத்தது உரைநடை 4 கொடுத்து நம்ம 2 எழுதணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அணி, திணை, துறை இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய வினாத்தாள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காசோலை நிரப்புக, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம், அதே மாதிரி மாற்றுச் சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம், இந்த வினாலாம் இப்போ இந்த வருடத்தில் கேட்டுட்ருக்காங்க. அதையும் நீங்கள் எழுதி பயிற்சி பெறுங்க. சரிங்களா? அதேமாரி செவி மாற்றுத்திறனுக்கான மாற்று வினாங்கும் போது காது கேளாத மாணவர்களுக்கு தான் இந்த வினாங்க. இதை நீங்கள் வந்து என்ன எழுதக்கூடாது. இந்த காது கேளாத மாணவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு லெட்ரு மாதிரி வச்சு அதில் பின்னடிச்சிருப்பாங்க. அதனால் எழுதி மதிப்பெண்ணை குறைச்சிக்காதீங்க. அடுத்தது நெடுவினான்னு சொல்லும்போது பாருங்கள் செய்யுளில் 2 கொடுத்துருக்காங்க, அடுத்தது உரைநடையில் 2, அடுத்தது துணைப்பாடத்தில்ங்க. சரிங்களா? இறுதியாக பாருங்கள் 47வது வினா பகுதி 5ல் உங்களுக்கு மனப்பாட செய்யுள் கேட்பாங்க. இது தாங்க உங்களுக்கு மாதிரி வினா. இது நீங்கள் நிறையா வினாத்தாள்கள் பயிற்சி பெற்றிருப்பீங்க. சரிங்க, இப்போ நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். படிங்க. அனைவரும் சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.